Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முதல் 10 பவுன் நகையை சேமிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க வந்து இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 பவுன் நகையை வந்து எப்படி சேவ் பண்றது? பெரிய அமௌண்ட்டா நீங்க டார்கெட் வைக்காதீங்க. நான் வந்து ஒரு 25 பவுன் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணனும், 50 பவுன் சேவிங்ஸ் பண்ணனும். நீங்க சின்ன சின்னதா முதல்ல 5 பவுன் வந்து டார்கெட் பண்ணுங்க, 10 பவுன் டார்கெட் பண்ணுங்க. இல்ல மினிமம் வந்து ஒரு 2 பவுனாச்சும் டார்கெட் பண்ணி நீங்க வந்து டார்கெட் பண்ணாதான் கண்டிப்பா எத்தனை வருஷத்துல எவ்வளவு மாசத்துல நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றத அச்சீவ் பண்ணலாம். நான் வந்து முதல் 10 பவுனை வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இயர்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 சவரனாச்சும் வாங்குற மாதிரி நீங்க பிளான் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க மந்த்லி டார்கெட் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும். மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண போறோம், அதுல வந்து நம்ம கோல்டு காயின் வாங்க போறோம், கோல்டு ஜுவல்லரியா வாங்க போறோம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 2 சவரத்துக்கு வந்து இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து டிவைட் பண்ணி அதை மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் நான் கால்குலேஷனோட பின்னாடி சொல்கிறேன். மந்த் ஆன் மந்த் அப்படி தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு யுவர் கோல். நீங்கள் வந்து 1 பவுன் எடுக்க போகிறீங்களா, 5 பவுன் எடுக்க போகிறீங்களா, 100 பவுன் எடுக்க போகிறீங்க, இதெல்லாமே உங்களுடைய விஷ் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து எவ்வளோ கோல்டு காயின் வாங்க போகிறோம், இல்லை கோல்டு ஜுவல்லரியாக வாங்க போகிறோம்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டார்கெட் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராக்கிங் வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் வரவு செலவை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக எழுதணும். எழுதி பார்த்தா தான் வரவு செலவில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு அதில் தெரியும். ட்ராக்கிங் பண்ணி பாருங்கள். அதிகமாக இருக்குது இந்த மாதம் நம்ம செலவு பண்ணியிருக்கணும், அதை வந்து சேவிங்ஸாக நெக்ஸ்ட் டைம் எப்படி எடுத்து போகிறதுன்ட்டு நீங்களே அதை பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து எழுதி பழகுங்க. வரவு செலவை கோல்டு சீட்டு போட்டிங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. அது இல்லாமல் கிராம் பேசஸ் தங்கமாக வர வைக்கிற ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கோல்டு சீட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொகை தான் நம்ம மந்த் ஆன் மந்த் கட்டுவோம். நம்ம எவ்வளோ ஒரு 500 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட நம்ம சீட்டு போடலாம். இப்போ மினிமம் வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா கடையிலையும். 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கடையில் வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது. சில கடையில் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து கோல்டு சீட்டு போட்டால் தான் கோல்டு நகை எடுக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு சீட்டு கம்பல்சரி வீட்டுக்கு ஒன்றாச்சும் போட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு போடலாம். சீட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சீட்டில் வந்து ஏழை சீட்டு இருக்குது, குலுக்கல் சீட்டு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி லாங் வீடியோ ஆல்ரெடி நிறைய 1 லேக் எப்படி கட்டி வாங்குறது, 2 லேக்ஸ் ஸ்கீமு, 5 லேக்ஸு, 50,000 ஏலச்சீட்டு, அதெல்லாம் பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலச்சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓகே, எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் மட்டும் தான் நடத்துகிறாங்க, ரொம்ப நம்பிக்கைக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏலச்சீட்டு குலுக்கல் சீட்டு அந்த மாதிரி போங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் வர தொகையை நம்ம வந்து எப்படி தான் சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வருது, ஏலச்சீட்டு போட்டு ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து டேரெக்டாக நான் வந்து கோல்டு வந்து அப்படியே கொடுத்து வாங்கினா எனக்கு வேஸ்டேஜ் எல்லாம் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் ஸ்கீம்ன்ட்டு நிறைய கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸில் இருக்குது. ஆல்ரெடி நானும் அதை பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். எந்த ஷாப்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து போடலாம். ஆனால் வந்து அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நம்ம கட்டுற அன்றைக்கி கொடுக்குற அமௌண்ட்டு அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து தங்கமாக வர வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு 11 மந்த்ஸ் அவங்க ஒரு பீரியட் சொல்லுவாங்க. அந்த 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம போய் நகை எடுத்துக்கலாம். எந்த ஒரு வேஸ்டேஜே இல்லாமல் அன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கூட நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் ஏழை சீட்டில் எடுத்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கூட சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நியூ இயர், அக்ஷய திதி, ஆடி பேருக்கு, தீபாவளிக்கு அந்த மாதிரி தான் கோல்டு காயின்ஸை வந்து நீங்கள் வாங்கி சேவிங்ஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் அக்கேஷனுக்குலாம் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி டேஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் ஒரு தடவை தான். நியூ இயர் வந்து ஜான் வருது, அக்ஷய திதி பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் ஆர் மே வரும், ஆடி பேருக்கு வந்து ஆகஸ்ட்டில் வருது, தீபாவளி வந்து அக்டோபர் நவம்பர், ஒரு 4 மந்த்ஸ் வந்து 4 ஸ்பெஷல் டேஸ் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுடைய எந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக எப்போ வரப்போகுது நமக்கு தெரியும். ஒரு 4 மந்த்ஸ் ஒரு கேப் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். அந்த சேவிங்ஸை வந்து ஒரு கோல்டு காயினாக நீங்கள் மாற்றி இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நம்ம வந்து கோல்டு காயினை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன தொகையாக வந்து நான் அப்படி சேர்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு ஆப் இருக்குது, தங்கமயிலில். அதை பற்றி வந்து நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன்.
நான் எப்படிலாம் சேர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கிறேன். தங்கமயில் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதை கூட நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கிறேன். எப்படி நீங்கள் வந்து சீட்டு போடலாம், அதில் வந்து எப்படி நீங்கள் ரிடக்ஷன் பண்ணுறது, எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறது ஆப்ஷன் வரைக்கும் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். பேமெண்ட் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். டிஜி கோல்டை இந்த மாதிரி சின்ன சின்ன காயின் வாங்கி எனக்கு சின்ன சின்ன வேஸ்ட்டு தான், நான் கொஞ்சம் பெரிய காயினாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஜி கோல்டில் போங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் டேஸில் வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்த்டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல், வெட்டிங் டே ஸ்பெஷல், மினிமம் வந்து ஒரு மில்லிகிராம்ஸ் 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம்ஸ் ஆச்சு காயின் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஸ்பெஷல் டேஸில் வந்து நிறைய வேஸ்ட் ஆஃப் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 5000 ரூபாய்க்கு புடவை கட்ட போகிறேன், 10,000 ரூபாய், அது ஒரே ஒரு நாள் தான் கட்டுவீங்க, அது அப்படியே பீரோவில் தூங்கும். நீங்கள் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறதுக்கு மினிமலான ட்ரெஸ் ஒரு 2 வாங்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி யூஸ் கூட அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டிங்கன்னா மீதி இருக்கிற காசை வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் கூட நீங்கள் கோல்டு காயின் வாங்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த ஃப்ராக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து குத்துற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அவங்க போடக்கூட மாட்டுறாங்க. அது நம்ம பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வாங்குறோம். ஃபஸ்ட் பர்த்டே வாங்கின ட்ரெஸ் எல்லாம் கூட எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. நல்லா வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குவோம், அந்த பர்த்டே அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தான். நீங்கள் வந்து எதில் நீங்கள் மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சிக்கணும் அதில் மிச்சம் பிடுங்க. ஆனால் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் மிச்சம் பிடிச்சி தான் வாங்கணுன்றதை நான் சொல்ல வரல, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையில் கேஷ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரியாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா கையிலேருந்து நம்ம கேஷ் கொடுக்கறதுனால பெரிய வேஸ்டேஜில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம கையில் காசு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா சின்ன சரடுலாம் வந்து சரடு டைப்லாம் 5% சரடு, பேங்கிள்லாம் 6%லேருந்து பேங்கிள்ஸ்லாம் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி லோ வேஸ்டேஜில் பார்த்து கூட நீங்கள் வந்து கையோட நகையை கூட வாங்கிட்டு வந்துடலாம். சின்ன வேஸ்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேவிங்ஸ் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டோன்லெஸ் ஜுவல்லரியை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஸ்டோன் இருக்கிற ஜுவல்லரிஸ்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து அதை ப்ளச் பண்ணாலும் இல்லைனா வந்து ரிட்டன் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து அந்த ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே தட்டி எடுத்துருவாங்க நம்ம கண் முன்னாடி. ஸ்டோன்ஸ்க்கான நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது வந்து ரேட் போடுவாங்க, இது வந்து இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் பட் வந்து ஸ்டோன் சார்ஜஸை வந்து அவங்க நம்ம ரிட்டன் கொடுக்கும் போது வந்து எதுவுமே தரமாட்டாங்க. ஸ்டோன் சார்ஜஸ் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு வேணும் அழகுக்காக நான் போட போகிறேன்னா 1 2 சின்ன சின்ன நகை வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு ரிங்கு, சின்னதாக ஒரு இயர்ரிங் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பெரிய பெரிய டாலர் செயின் வாங்க போகிறேன், நெக்லஸ் வாங்க போகிறேன், கல் வச்ச நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா இப்போதைக்கு அது வேஸ்ட்டு. நீங்கள் வந்து அது மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன். கோல்டு காயின்ஸ் இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு ஒரு ஹவுஸ் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, மேரேஜ் பண்ண போகிறோம் பசங்களுக்கு, அந்த மாதிரினா கோல்டு காயின் இஸ் எ பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 2% வரைக்கும் லெஸ் பண்ணி வந்து அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த பெரிய பல்காக காயின்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேசுகிற ஆப்ஷனும் இருக்குது. 2% இல்லைனா கூட மினிமம் 1% வச்சு டிடெக்ட் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் நான் சொல்வேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 1 இயரில் வந்து 2 சவரன் டார்கெட் பண்ணுறோம். அப்போ டுடே கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6400 ரூபாய் இருக்குது இன்றைக்கி கோல்டு ரேட். ஏன்னா இறங்கிக்கிட்டே வந்துருக்குது, கொஞ்சம் ஏறுது இறங்குது கோல்டு ரேட்டு. ஆஃப்டர் வந்து பட்ஜெட்க்கு அப்புறம் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து 6400 × 16 2 சவரன் எடுக்கிறீங்க, 1,02,400 ரூபா வருது கோல்டு ரேட் மட்டும். இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம்? 8533 ரூபா மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறோம். கோல்டு சீட்டு மட்டும் நீங்கள் கட்டுறீங்கன்னா 8500 ரூபாய் கட்டணும். நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 11 மாதம் 8500 ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா சீட்டு அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 93,500 ரூபாய் வருது சீட்டு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சவரனாச்சும் கோல்டு எடுக்க முடியும் நீங்கள் கட்டுறதுல. நோ வேஸ்டேஜில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டார்கெட் பண்ணது 2 சவரன், ஆனால் 1.5 சவரன் தானே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேயில் வந்து கோல்டு காயின்ஸு சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து மினிமம் வந்து ஒரு 4 காயின்ஸ் எடுக்க பாருங்கள். நான் சொன்னேன் அச்சய திதி, அடிப்பிருக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில். அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 1.5 சவரன் இது ஒரு நாள் மொத்தம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கிராம்ஸ் வருதிங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 16 கிராம் வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம சொன்ன டார்கெட் வந்து 2 வருஷம் 2 சவரன், கண்டிப்பாக 2 சவரன் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு மாதம் வந்து நம்ம வந்து பெண்டிங்கில் தானே இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 11 மாதம் தான். மீதி வந்து 8500 ரூபாய் வந்து
பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 3% ஜிஎஸ்டிக்கு வேஸ்டேஜ். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த காயின்ஸ்லாம் கொடுத்து மறுபடியும் நீங்கள் கோல்டாக வாங்குறதா இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரூ. 8,500 யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரியும் இருக்காது. ஜிஎஸ்டியும் நம்ம கட்டி எடுத்துடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 10 பவுன் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. கழுத்துக்கு வந்து சின்ன சின்ன செயினாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் செயினாக இருந்தாலும் செயின் வித் டாலர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேங்கிள் ஒரு பேர் எடுத்துக்கோங்க. ரிங் வந்து மினிமம் வந்து ஒரு 4 சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 2 எடுத்தால் கூட போதும். இந்த கையில் 1 இந்த கையில் 1 ரிங் எடுத்துக்கோங்க. இயரிங் வந்து ஒரு 2 பேர் இயரிங் எடுத்துக்கோங்க. வெளியே போகிறதுக்கு ஃபங்க்ஷன் வியர்க்கு 1 எடுத்துக்கோங்க. டெய்லி யூஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் ஒரு 2.5 பவுன் 3 பவுனுக்கு ஒரு நெக்லஸ்ஸு, ஆரம் ஒரு 4 பவுன் 5 பவுன் நீங்கள் வந்து எப்படி நம்ம வாங்குறது தான் வந்து ஐடியாவே தவிர இதுதான் வாங்கணுன்றது கிடையாது. இப்போ செயின் வந்து 2 சவரன் சொன்னது, 1 சவரன் செயின் வாங்கிக்கோங்க. டெய்லி யூஸ்க்கு கிடையாது. டெய்லி யூஸ்க்கு மட்டும் நான் ஷார்ட் செயின் போட்டுப்பேன் அப்படின்ட்டு பேங்கிள் ஒரு பவுனில் கூட பேங்கிள் இருக்குது. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரிங் வந்து 1/2 பவுன்லேருந்து 1/4 பவுன்லேருந்து ரிங் இருக்குது. ரிங் வாங்க. இயரிங் 1/2 பவுன்லேயே 2 இயரிங், மீதி என்ன இருக்குது நெக்லஸ் ஆரம். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கணும், என்கிட்ட இந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சேவிங்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்யூச்சர் பசங்களுக்கு மேரேஜ் பண்ண போகிறீங்க, இல்லை பசங்க வந்து இப்போ வந்து சம்பாதிச்சு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு பேசிக்காக போட்டு நகை வந்து இந்த நகையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் 10 பவுனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களோட சேவிங்ஸ், அவங்களோட சேலரியும் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி சீட்டு மாதிரி போட்டு கூட அவங்களுக்கே கூட வாங்கி தரலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்னதாக பிரித்து போட்டு வாங்க. ஒரே நகை நான் வந்து ஆரம் வந்து ஒரு 10 பவுன் ஆரம் வாங்கி தரேன், 5 பவுன் செயின் வாங்கி தரேன் அப்படி பண்ணாதீங்க. பிரித்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுங்க பசங்களுக்கு. நீங்கள் டெய்லி எங்கன்னா வெக்கேஷன் போகிறதுக்கும் நகைங்க வந்து வேணும். அதனால் வந்து 10 பவுனை வந்து இது மாதிரி ஸ்பிட் பண்ணி நீங்கள் வாங்குங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து கொடுத்து சின்ன சின்ன நகை வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய நகை வாங்குனீங்கன்னா அந்த 1 இயர் ஃபுல்லாக வந்து சீட்டு கட்டுறீங்கன்னா அதை கோல்டு காயினாக கூட வாங்கிக்கோங்க. கோல்டு காயினாக வாங்கி அகைன் வந்து நீங்கள் கட்டுற கடையில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு காயினும் அந்த இடத்துல கொடுத்துருங்க. அந்த இயர் வந்து சீட்டும் பே பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே டைமில் முடியும். அப்போ வந்து ஒரு பெரிய இப்போ 2 பவுன் சொன்னால் அந்த இடத்துல 4 பவுன் வரும். 4 பவுன் வந்துச்சுன்னா 4 பவுனுக்கு வந்து ஒரு பெரிய ஹாரம் அந்த மாதிரி கூட வாங்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி போட்டு வாங்குங்க சீட்டை. எனக்கு தெரிஞ்ச வந்து டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.